இவ்வளோ நாள் சண்டே எக்ஸாம் டே, ப்ராஜெக்ட் டே அந்த மாதிரி தான் போச்சு. இன்னைக்கு மட்டும் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி சண்டே இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருந்தாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக பிரியாணி செஞ்சாங்க. எதுக்காக செய்கிறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு பிரியாணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நல்லா கட்டிட்டு இருந்தேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு போகும்போது தான் எங்கே போகிற சாப்பிட்ட பாத்திரம்லாம் நீ தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே எல்லாம் நம்ம வீதி அப்படின்னு சொல்லி நானும் கழுவி முடிச்சிட்டேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தானே சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. வீட்டு வேலை பண்ணும்போதெல்லாம் பாட்டு கேட்டுட்டே நான் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த ஹேபிட் இருக்கான்னு சொல்லி அதுவும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாட்டு கேட்டுட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு காவியாவும் ஜெயாவும் எப்ப பார்த்தாலும் பிரியாணி தா கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ காவியா அண்ட் ஜெயா, திஸ் இஸ் ஃபார் யூ. நல்லா சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும் கைஸ். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன், டோன்ட் கெட் பிக் சீரியஸ், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு குட்டி காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என் அண்ணி பையனுக்கு ஸ்கூல்ல ப்ராஜெக்ட், ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு டே எப்படிதான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் தென் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அதுவும் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை.